இன்றைக்கு உங்களோட நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? தேவன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? பாஸ்டரா இருந்தா எதை எதிர்பார்ப்பாரு? பாஸ்டருங்களாம் எதை எதிர்பார்ப்பாங்க? ஆத்துமா. யார் இது? சோத்திரம் தம்பி, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பாஸ்டருங்க துட்டை எதிர்பார்க்கறாங்கன்னு பேசிக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. பாஸ்டர்களுக்கு ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆத்துமாக்கள் வெறுமையா இருக்கும்போது அவங்க இருதயம் வெறுமையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தான் ஆத்துமாக்களை தரணும். நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒரு. அதே போல பாஸ்டருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் ஸ்கூல் நல்லா இல்லைன்னு ஸ்கூலாக மாத்துறீங்க வருஷம் உங்க பிள்ளைங்கள? ஏன் அந்த ஸ்கூல்ல இருந்தால் படிக்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஒன்று, அந்த ஸ்கூலில் அவன் படித்தாதான் நல்ல பெரிய ஆளாக வருவான். அவன் ஏன் பெரிய ஆள் ஆகணும் தெரியுமா? உங்களை பிற்காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை பிற்காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம், திட்டம் இருக்கிறது பாருங்க. அந்த மாதிரியே தேவனுக்கும் சில காரியங்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அதை தான் பேச போறேன். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 14ஆம் சங்கீதம். சங்கீதங்களை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. நல்ல பிப்ளிக்கலா நீங்க வளரணும்னு ஆசை. அதிகாரம் கிடையாது, இது பாடல்னால அதனால தான் மற்ற எல்லா புக்கும் அதிகாரம் இருக்கு பாருங்க. சங்கீதம் மாத்திரம் 14 சங்கீதம் இருக்கும். அப்போ எங்க இதை வச்சே நான் ஒரு பிரசங்க யாரு இவங்க தேர்ந்தவங்களா ஆவியில வளர்ந்தவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆவியில வளர்க்காத பாஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 14ஆம் சங்கீதம். ஆமீன் சொல்லுங்க. 14ஆம் சங்கீதம் வாசிங்க. அந்த 14ஆம் சங்கீதத்தில் 2-3 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாவதாக. என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான படிப்பறிவு இல்லாதவன்பா. கர்த்தர் என்னை கொண்டு இந்த ஜனங்களோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்க ரொம்ப அழகா சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் எண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் கர்த்தர் என்ன பண்றாரா? கண்ணோக்கிறார். எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா? வழி விலகி. எல்லாரையும் நம்மளையும் சேர்த்தே சொல்லுது வேதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப கவனிக்கணும், இது தேவனுடைய இருதயத்தின் குமுறல். என்னது? தேவனுடைய இருதயத்தின் குமுறல். சில நேரத்தில் குமுறல்ல, கோபம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அப்படியே சரி யாருனாலும் புலம்பி அழுது தள்ளுறோம்ல, அந்த மாதிரி தேவன் பரலோகத்திலிருந்து குமுறுகிற குமுறலின் சத்தம் இந்த சங்கீதம். நமக்கு மாத்திரம்தான் எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கு மாத்திரம்தான் உணர்ச்சி இருக்குது, நமக்கு மாத்திரம்தான் வாஞ்சை இருக்கு, நமக்கு மாத்திரம் ஆசை இருக்குதுன்னு என்று இல்லை. நம்ம நினைக்கிறோம் நமக்கு மாத்திரம்தான் விருப்பம், கர்த்தர் செய்யல, எனக்கு மாத்திரம்தான் வாஞ்ச, எனக்கு மாத்திரம்தான் இதை எதிர்பார்த்துனே இருக்கிறேன், அவர் செய்யல அப்படின்றோம். அவரும் சிலவற்றை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சொல்லுங்களேன். ஏன் பார்க்கறாரு? பரலோகத்திலிருந்து இன்னைக்கு என்ன சுடிதார் போட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்கறாரா? இன்னைக்கு என்ன பேண்ட் போட்டு வந்திருக்கிற பார்க்கறாரா? பாக்கெட்ல எவ்வளவு காசு எடுத்து வந்திருக்க பார்க்கறாரா? எவ்வளவு காணிக்க போட போறேன்னு பார்க்க அதை பார்க்கல. என்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் யாராவது ஒருவனாவது பூமியில் இருக்கிறானா என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, ரொம்ப டஃப்பா இருக்கும் பொழுது சத்தியம். ஆமீன் சொல்லுங்களேன். ரொம்ப டஃப் இல்லை சிஸ்டர். ஆண்டவருடைய மனது எதை விரும்புகிறது, எதை எதிர்பார்க்கிறது என்று நமக்கு நினைக்கிறோம். நம்ம மனுஷனா இருக்கிறோம், நமக்கு மாத்திரம் தான் விருப்பம், நமக்கு மாத்திரம் ஆசை, நமக்கு மாத்திரம் தான் வாஞ்ச, நமக்கு மாத்திரம் தான் எதிர்பார்ப்பு. அவருக்கும் இருக்கிறது. அவரும் ரத்தமும் சதையும் கொண்டவராய் பூமியிலே வாழ்ந்தார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவி என்கிற பெயர்ல நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்பார்ப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லனா 10 குஷ்டரோகிகளை பார்த்து இப்படி கேட்டிருக்க மாட்டாரே, 10 பேர் அல்லவா சுகம் பெற்றீர்கள், இந்த ஒரு அந்நியனை தவிர மீதி 9 பேர் எங்கேயா போனா? நன்றி செலுத்துவதற்கு அவங்களுக்கு இருதயம் இல்லையான்னு கேட்கிறாரே. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தன் பிள்ளைகள் தன்னிடத்தில் பெற்ற நன்மைக்கு நன்றி செலுத்துவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய உணர்வை பாருங்களேன். செத்துட்டாரு லாசரு, எழுப்ப போறாருன்னு அவருக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனா அந்த குடும்பமே கண்ணீர் விட்டு அழுவுது, இவரும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுக்கு உணர்வு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லையா சொல்லுங்களேன். அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். அவர் எதிர்பார்ப்போட தான் ஒன்றை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறார். உங்க பிள்ளைங்களை நீங்க எதிர்பார்த்து செய்யற மாதிரி. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு எப்படி இருக்குதா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றார். அங்க அழுவுறாரு, அங்க எதிர்பார்க்கிறாரு, இங்க மனசு கஷ்டப்படுறாரு. அப்ப தேவன் நம்மிடத்திலிருந்து சிலவற்றை எதிர்பார்க்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்மளை எப்படி படைச்சாராம்? பிரசங்கி 7:29 வாசிங்கன்னா நம்மளை எப்படி படைச்சாராம்? வாசிங்க சிஸ்டர், 7:29 வாசிங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார், அவர்களோ உபாய தந்திரங்களை, அப்படிதான் போட்டிருக்க, உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வந்திருக்கு, தமிழ்ல சரியா வரல. I found that God made human began straight forward. எப்படி கண்டுபிடிச்சாரா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்னது? எல்லாவற்றையும் ஒழுங்கா நேர்த்தியா கரப்டட் இல்லாம செய்றவனா கண்டுபிடிச்சாராம். அப்படிதான் அவனை படைச்சாராம். ஏன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்? பட் man and woman have sought out many devices for evil. Many devices for evil. நிறைய பிசாசனுடைய தத்து கொடுத்த டிவைசஸ் என்னதுமா? டிவைசஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிவைசஸ்? ப்ளீஸ் டெல் மீ. பொருட்கள், ஆயுதங்கள் இல்ல, ஆயுதங்கள், அதான் சரியான வார்த்தை. நிறைய தேவனை தேடாததற்கு நிறைய டிவைசஸ் கண்டுபிடிச்சானா. யாரால கண்டுபிடிச்சானா? ஈவில் அவங்களுக்கு கத்து கொடுத்தான். அதனால தான் 6:6 ஆதியாகமத்தில் இந்த மனுஷனை நான் உண்டாக்கினதற்காக என் மனம் எப்படி இருக்குது? மனஸ்தாபப்படுகிறது, நான் விசனப்படுகிறேன். தேவனுடைய மனசு ஒரு மனுஷனை கண்டுபிடித்ததற்காக, ரட்சித்ததற்காக, அவனை உருவாக்கினதற்காக விசனப்படுமானால், கஷ்டப்படுமானால் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நான் உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிங்கன்னு எத்தனை வாட்டி கேட்குறோம். என்னாலும் அப்படிதான். யாராவது ஒருத்தங்க என்னால் கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை எப்படி படைச்சாரா? ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, ரொம்ப தேவனை தேடுறவங்களா. ஆனால் நம்ம டிவைசஸ் ஃபார் த ஈவில், பிசாசுனுடைய காட்டின நிறைய தந்திர வழிகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், மனுஷன்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி ஆயிட்டான். இப்போ யாருக்குமே என்ன இல்லை? அன்பு, ஈரம், இறக்கம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இல்லை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ எடுத்தவனுக்கு பயங்கரமாக பெரிய அமெரிக்காவில் தான் அவார்டு கொடுத்தாங்க. ஒரு காட்டில் சிங்கம் வேகமாய் அந்த பெண்மானை துரத்துகிறது. அந்த பெண்மானும் ஓடுது, தப்பிக்க வழியில் ஒரு ஸ்டேஜில் சிங்கம் கிட்ட அந்த பெண்மான் மாட்டிக்கிச்சு, ஓட முடியாமல் நின்றுடுச்சு. கிட்ட வந்து பார்த்தது பாருங்க, அந்த சிங்கம் கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த மான் பிரெக்னன்சி, முழு கர்ப்பம் அடைகிற ஒரு காலத்தில் இருக்கும்போது நான் துரத்தி வந்துட்டேனே. இது ஓடி வந்த அந்த வலி தாங்க முடியாம இந்த சிங்கத்தின் கண் எதிர்க்கவே பிரசவித்தது. வெளியே ஒரு குட்டி வந்து விழுந்துருச்சுங்க. இந்த சிங்கம் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து விட்டது. அங்கிருந்து பயத்தோட சிங்கத்தை மான் பார்க்குது. என் குழந்தை என்னை விட்டுடு, நாங்க பிழைக்கணும் என்பது போல அவருடைய கண்கள்ல ஒரு ஈரம். இந்த சிங்கம் அமைதியா உட்கார்ந்து தலையாட்டுச்சு. நீங்க கவனிக்கணுங்க. அதனால தான் இயேசு சொல்றார், காட்டில் உள்ள நாரை விலங்குகள் முதலாய் என்னை எறியும் என் ஜனங்களோ. அது தலையாட்டுச்சு, தான் குட்டியை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்றான்ல, நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டான்ல, வாழணும்னு நினைக்கிறவனை சாகடிக்கிறானுங்கல்ல. நீ யாருக்காவது ஈரம் இருக்குதா மனிதனா பிறந்தவனுக்கு? நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த மனுஷனுக்குள்ள எப்படி ஆண்டவரே இந்த மிருக குணம் வந்ததுன்னா, உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? நீங்க பைபிள் நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. மனுஷனையும் மிருகத்தையும் ஒரே நாள்ல படிச்சிட்டார். கொஞ்சம் தள்ளி அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஆமாவா இல்லையா? 6வது நாள்ல என்ன பண்ணாரு? மனுஷனையும் மிருகத்தை படிச்சுட்டு அடுத்து எதையும் படிச்சுட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா மிருக குணம் உள்ளவர்களா மாறிட்டோம். சொல்றான் 73ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன், ஐயோ நான் மிருக குணம் உள்ளவனாய் மாறிவிட்டேன். சகோதரா சகோதரி, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் இருதயத்துக்குள்ள ஈரம் இருக்கணும், உன் இருதயத்துக்குள்ள அன்பு இருக்கணும், உன் இருதயத்துல பட்சபாதம் இருக்கக்கூடாது. உன் இருதயத்தை என்ன தெரியுமா இருக்கும்? தேவன் விரும்புகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கொஞ்சம் முதல்லயே சோகமாயிட்டீங்க. மனுஷெல்லாம் மிருகமா மாறிட்டான். மிருகெல்லாம் எப்படி மாறிடுச்சு? மனுஷனா மாறிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் இந்த குணம் நம்மளுக்குள்ள வந்தது? புரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல சத்தியத்தை. எப்படி இது நமக்குள்ள வந்தது? செம்மையானவனை தானே படிச்சாரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஏன் எனக்கு என் தங்கச்சி மேல கூட அன்பு வர மாட்டேது, என் அண்ணன் மேல கூட அன்பு வர மாட்டேது? நான் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைங்க வாழ்ந்தா போதும். ஏன் இவ்வளவு சுயநலம் உள்ளவளா மாறிட்டேன்? ஏன் சுயநலம் உள்ளவனா மாறிட்டேன்? யார் மேலும் எனக்கு மட்டும் வச்சு தின்னா போதும், அடுத்தவன் பசியோட கடந்தா கூட கொடுக்கணுன்ற எண்ணமே வராம போயிட்டுத. இதுக்கு யாரு காரணம்? ஒருத்தர் இருக்கணும், அது காரணம். ஆமீன் சொல்லுங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம்
என்னோட வேதத்தை திருப்புங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கணும் தக சகோதரி. ஸ்ட்ரைட்டா போகணும். நேரா வசனத்தில் வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, எங்க இருந்து விழுந்தா? வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையில விழ ஒட்டப்பட்டாயே. நல்லா கவனிங்க. ஒருத்தவன் வானத்தில் இருந்தவன் தரையில விழுந்துட்டான், இந்த பூமியில விழுந்துட்டான். இந்த பூமியில விழுந்துட்டு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அழகா தேவன் படைச்சவங்களை அலங்கோலமா மாத்தணும். இதுதான் அவனோட திட்டம். இவனை ஏன் தள்ளினாரு? சும்மா தள்ளலை இவனை. வாசிங்க. அவன் என்ன பண்ண? நான் நம்பர் 1 வானத்துக்கு ஏறுவேன். 2வது தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் கர்த்தர், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும். இவன் என்ன தெரியுங்களா பண்றான்? 4 இடத்தை பிடிக்கணும்னு பார்த்தான். 1 வானத்தை பிடிக்கணும்னு பார்த்தான். வானம் யாருடையது சொல்லுங்க? வானங்கள். பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? சங்கீதக்காரன் எங்க பாரு சொல்றான், வானங்கள் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய வானத்தை பிடிக்கணும்னு பார்க்கறான். 2வது நட்சத்திரம். நட்சத்திரம்னா 2 அடையாளம் உண்டு நட்சத்திரத்துக்கு. அநேகரை நீதிக்குட்படுத்திய ஊழியக்காரர் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்கிறார்கள். இன்னொரு இடத்துல தம் தூதர்களை கர்த்தர் நட்சத்திரங்களாய் வைத்திருக்கிறார். அப்ப ஊழியத்துக்கும் வரணும், தூதர் போல மாறி செயல்படணும்ன்ற அந்த எண்ணத்துக்குள்ளாய் இந்த பிசாசு வந்தான். 3வது வடபுறத்தில் இருக்கிற ஆராதனை. இவனை ஆராதிக்கணும்ன்றான். இது சொல்லுங்க, இவனுக்கு ஆராதனை நடக்கணும்ன்றான். 4வது மேகங்கள். கடைசியா கர்த்தர் வரப்போறது மேகங்கள் நடுவில். இந்த 4ஐயும் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னான் பாருங்க. இருதயத்தில் நினைச்சா கீழே தள்ளிட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்ப பூமியில கீழே விழுந்தான் பாருங்க. பூமியில கீழே விழுந்தவன் பூமியை பார்த்தான். ரொம்ப அழகா இருக்குது. ஏன்னா தேவன் எதை படைச்சாலும் எதை ரசித்தாலும் அழகா தான் படைப்பார். சொல்லுங்க. நான் கருப்பா இருந்தாலும் சொல்லு பிரதர். ஆமென். கருப்பா இருந்தாலும் எப்படிதான் இருக்கிறான்? அழகா தான் இருக்கிறோம். ஏன்? அது தேவன் படைக்கப்பட்டது. கீழே விழுந்தவன் இப்ப என்ன பண்றான்? இந்த 4 குறியதை எடுக்க பார்த்ததுனால தள்ளப்பட்டவன், இதை பிடிக்க பார்த்ததுனால தள்ளார் பாருங்க. பூமியில நான் விழுந்தவன் அதை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் மாற்றி விட்டான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே விழுந்தவன். அதனால தான் பிப்ளிக்கலா அந்த பிலாசபி பிப்ளிக்கல் டீச்சிங்குள்ள போல 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு ஆதியாகமம் பல நூற்றாண்டுகள் பல கோடி ஆண்டுகள் உண்டு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. அழகாய் இருந்த பூமியை கீழே வந்தவனை என்ன பண்ணிட்டான்? ஒழுங்கின்மை வெறுமையாகிட்டான். அதனால தான் எப்பயும் சொல்லுவேன், எதெல்லாம் ஒழுங்கின்மை இல்லாத இடமா இருக்கிறதோ அதெல்லாம் சாத்தானோட இடம். ஆமென் சொல்லுங்க. தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியம் தேவை. ஒழுக்கம் இல்லாத இடம் சாத்தானோட இடம். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. நம்மளை பார்க்கும்போதே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைன்னு சொல்லணுங்க. அல்லேலூயா. சில வீடுகள்லாம் பார்த்து ஒழுக்கமே இருக்காது. அப்பா ஒரு டைம் எழுந்துப்பாரு, அம்மா ஒரு டைம் எழுந்திருக்கும். அது ஒன்று தோசை பார்த்தீங்கன்னா 11:30 மணி வரைக்கும் வீட்டில் என்ன சுட்டுன்னு இருக்கான்? ஏன்? பையன் இப்போ தான் எழுந்தாரான். இதெல்லாம் ஒழுங்கினமான செயல்கள். நம்ம முடி வெட்டுறதில் ஆரம்பித்து நம்முடைய தோற்றம் உடைகள் முதல் பட எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும். நேற்று சாயங்காலம் ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த விஜய் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல, ஓட்டினா கொஞ்சம் ஏறுன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க கம்ஃபர்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கடைக்கு போனால் திண்ணனூரில் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ப்ளூ கலர்ல இவ்வளோண்டு டவுசர், கொஞ்சம் கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே தான் இருக்கு டவுசர். கருப்பு கலர்ல டிஷர்ட். என்னங்க அது கூட காலர் வச்ச டிஷர்ட் இல்லை, கருப்பு கலர்ல டிஷர்ட். காலில் அகோரமா ஒரு செருப்பு, குஷ்டரோகி போடுற மாதிரி. இங்கே ஒரு கருப்பு கலர்ல கண்ணாடி வேற. அவரே ஏற்கனவே கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே உண்மையிலே ஆவியில ஒரு துக்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? துக்கம் வந்துச்சு எனக்கு. நம்ம யாருங்க? சர்வன்ட் ஆஃப் காட். தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம உடை நடை தோற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு வாட்டி சுந்தரையா திடீர்னு ஒரு ஜப வீட்டுக்கு போயிட்டாராம், பிரான்ச் சர்ச்சுக்கு போயிட்டாராம். போனா அந்த பாஸ்டரு ஒரு கலரா அந்த கேரளாக்காரன் கட்டுற மாதிரி கலரா இந்த கேரளாக்காரன் கட்டுற லுங்கியே எனக்கு பிடிக்காது. லுங்கி கட்டி உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருந்தாராம். போன வார்த்தை கேட்டார், நீ எல்லாம் ஊழியக்காரனான்னு கேட்டாராம். என்ன கேட்டாரா? கேட்டிருக்கீங்களா இந்த சாட்சி? தாமசராஜியா சொல்லி நீ எல்லாம் ஊழியக்காரனாரா? இது என்னையா கலர் லுங்கி? விசுவாசி வந்தா உன்ன என்ன நினைப்பான் உன்ன அப்படின்னா, இல்லையா வெள்ளை துணி அழுக்காயிடுதியா, வெள்ளை லுங்கி கட்டினா அழுக்காயிடுது, அதனால வெள்ளை லுங்கியை டெய்லி தோச்சி சுத்தம் பண்ண முடியாத நீ உன் ஆத்துமாவை எப்படி சுத்தம் பண்ணுவ? கைட்டு முதல்ல இந்த லுங்கின் கையோட வாங்கி பையில வச்சு எடுத்து வந்து தலைமை சபையில் போட்டு கொளுத்திட்டாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு போட்ட சட்டம் தான். எந்த பாஸ்டர்களும் என்ன பண்ணக்கூடாது, என்ன கட்டக்கூடாது, கலர் லுங்கிலாம் கட்டிக்கினேன். நான் ஒரு தடவை அலிஸ்க்கு வந்துட்டேன். நான் வாலிபன் 29 வயசுல லுங்கி கட்டிக்கினே வந்துட்டேன். இது பைக் கிடையாது பாருங்க.
கரெக்டா எங்க பாஸ்டர் பார்த்துட்டார். எதுவுமே கேட்கல, கம்முன்னு போயிட்டாரு. மறாவது நாள் ஊழியத்துக்கு அவர் கூட போகும்போது என்ன கேட்டார், நீ யாருன்னாரு. என்ன கேட்டது நான் சொல்றேன், நீ யாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், தொர்ராஜி பிள்ளை. சி, அதே ஞாபகத்தில் இரு. இப்போ யாரு கேட்டா அது, நீ யாரு? ஆண்டவரோட பிள்ளை. நீ யாரு? என்கிட்ட ஊழியத்தில் இருக்கிறவன். லுங்கி கட்டின்னு வந்து நிக்கிறியே, உங்களுடைய பக்கத்தில் ஒரு குடிகாரன் லுங்கி கட்டின்னு வந்து வாங்கிட்டு இருந்தான், பாத்தியான்னு கேட்டார். அன்னைக்கு விட்டேன் நான். எது லுங்கி கட்டி வீட்டை விட்டு விடுக்க இறங்கத்தை விட்டேன் நான். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நீங்க இந்த துணி எடுத்து பார்க்கும் போதே சொல்லணும், இது என்னுடைய 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 அலங்காரத்திற்கு இது தகுதியா? நான் போட்டா இது நல்ல ஒழுங்கின்மையா நம்ம வரக்கூடாது. முடி ஒழுங்கா வெட்டணும், அழகா கிராப் வெட்டி நல்ல ஷார்ட்டா வெட்டி அலங்கோலமா இந்த தாடி வச்சுக்கின்னு வைங்க. நான் சொல்ல வேணான்னு சொல்ல, இதெல்லாம் ரொம்ப நீட்னஸா இருக்கக்கூடாது, நீட்னஸா இருக்கணும், அது கூட ஒழுங்கா இருக்கணும். ஐயா, இந்த ஆம்ஸ்டாங் ஐயா கொலை பண்ணிட்டாங்க. அந்த அவரை பத்தி ஒருத்தன் சொல்றான், நாங்க போனா கலர் துணி எடுத்துன்னு போட்டுன்னு போனா சொல்லுவாரா, இதெல்லாம் கட்டி போட்டு அடுத்த முறை வரும்போது எப்படி வா, வெள்ளை துணி காதலை அவனை கடுக்கன் போட்டா காதை பிடிச்சி இழுத்து கடுக்கனை கட்டிட்டு. நம்ம பௌத்த மதத்தை பின்பற்றி அவங்க சொன்ன சத்தியத்தின்படி நடக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாராங்க. ஐயா, வேதத்தை தூக்காதவனுக்கு தெரியுது ஒழுங்கா வாழ்க்கை வாழணும்னு. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை பாஸ்டர், ஏன் போடக்கூடாதா பாஸ்டர்? கர்த்தர் இருதயத்தை பார்க்கறாரு. இதெல்லாம் சும்மா டைலாக் பண்ணி நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது. ஊழியத்தில் இருக்கிறியா, உன் துணியை பார்க்கும் போதே தெரியணும் நீ ஊழியத்தில் இருக்கிறன்னிட்டு. நீ ஊழியம் சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த ஒழுங்கு தெரியணும். இந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன வீடு, மகிமையா கர்த்தர் வாசம் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒழுக்கமா நம்முடைய வாழ்க்கை, நம்ம முடி வெட்டுறதில் ஆரம்பிச்சு, உடை உடுத்துவதில் ஆரம்பிச்சு, குடும்பத்தை நடத்துவதில் ஆரம்பிச்சு, சில குடும்பம்லாம் நடத்தவே தெரியாம சிலர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒழுக்கமா இருக்கணும். வர சம்பளம் இதுதான், இதுல குடும்பம் நடத்தணும், அது ஒரு ஒழுக்கம். இவ்வளவுதான் என் வருமானம், இதுக்கு மேல மிஞ்சி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்பா என்ன வேலை செய்யறாரு, என்ன அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், 4000 ரூபாயில நான் சுடிதார் எடுக்கிறேன், மனசாட்சி இருக்குதா எனக்கு? நீ சம்பாதிக்கும் போது 10,000 எடுத்து போடு. அப்ப எடுப்ப பாரு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல 7000 ரூபாய்க்கு எடுத்தா 2000 ரூபாய் கம்மி பண்ண தேடி எடுப்ப. நீ சம்பாதிக்கும் போது இப்ப எவனே எடுத்து கொடுக்குறான், போட்டுக்கோ. இல்ல சிஸ்டர், பிரதர், நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய காரியத்தில் ஒழுங்கு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் என் பிரேயர் டைம், இது என் பைபிள் வாசிக்கிற நேரம். ஒரு விசுவாசி நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத விசுவாசி வீட்டில் உட்காந்து யாரை பத்தி பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆவியில வளர்ந்து உள்ள ஆவி இல்லாதவன் யாரை பத்தி பேசுவானா, சபையை பத்தி, பாஸ்டர் பத்தி, வர விசுவாசி பத்தி பேசினு இருப்பான். அப்பயே நீங்க ஒழுங்கினத்தை கொண்டு வந்துட்டான் பிசாசுன்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆமே, சொல்ல மாட்டீங்க. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க எல்லாரும்? அல்லேலூயா. நான் கரெக்டாக தான் போயின்னு இல்லை சிஸ்டர், தப்பா பண்ண? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வரணும். ஒழுங்கின்மையிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டோம்? ஏற்கனவே நம்ம எங்க இருந்தா ரட்சித்தாரு? ஒழுங்கா இல்லாத இடத்துல இருந்தா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். கரெக்டா இல்லையா? வாழ்க்கையில் இஷ்டம் போல வாழ்ந்தோம், கண்ணு மனசு விரும்பந்த சாப்பிட்டோம், என்னெல்லாம் செஞ்சோம், திமிரா சுத்தணும், ரவுடித்தனமா வாழ்ந்தோம், என்னென்னமா பண்ணோம். அந்த ஒழுங்கின்மையிலிருந்து ரட்சித்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அதனால தான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2:9, நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். எங்க இருந்தீங்க? அந்தகாரத்தில் இருந்து, டார்க்னஸ் பிளேஸ். நீங்க இருந்த இடம் இருள்ல இருந்தீங்க. அந்தகாரத்தில் இருந்த உங்களை எங்க கொண்டு வந்துட்டாரு? ஆச்சரியமான ஒளிக்கு. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் அந்தகாரத்தை இருள்ல இருந்தேன்? ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சிச்சு தம்பி, என்னன்னு தெரியல எல்லாருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் அந்தகாரத்தில் இருந்தேன். 32:10 உபாகமத்தில் சொல்றாரு, வெறுமையான இடத்துல இருந்து நான் உன்னை என்ன பண்ணேன்? நரிகள் ஊளையிடுகிற வனாந்தரத்தில், அவாந்தர வெளியில, வெறுமையான பாழான இடத்திலிருந்து, இதெல்லாம் பிசாசு வைத்திருந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை கண்டுபிடித்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப என்னவா மாறிட்டோம்னா, ஒழுங்கா மாறிட்டோம், நேர்த்தியா மாறிட்டோம், அழகா மாறிட்டோம். இப்ப இது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமென். எதெல்லாம் ஒழுங்கா இருக்குதோ, எதெல்லாம் அழகா இருக்குதோ, எதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கறாரோ, அதெல்லாம் யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? பிடிக்காது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஒழுங்கின்மையையும் வெறுமையும் இருளையும் கொண்டு வருவதற்கு அவன் நம்மோட போராடுகிறான். சபையை, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அவன் வஞ்சிக்கிறான் பாருங்க. முதல்ல சாத்தான நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல குடும்பத்தில் போராடுவான்.
கணவன் மனைவி பிள்ளைகிட்ட போராடுவான். உங்களை தொட முடியாத அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க சரீரத்தை தொடுவான். உங்க சரீரத்தை தொட்டு உங்களை வீழ்த்த பார்ப்பான். உங்க சரீரத்திலேயே நீங்க வீழ்ச்சி அடையலைன்னா உடனே உங்க பரிசுத்தத்தில் கையை வைக்க பார்ப்பான். நீங்க பரிசுத்தத்திலையும் விழலைன்னா உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யற தொழில கையை வைப்பான். உங்களுடைய வருமானங்களை கையை வைப்பான். இதுல விழுந்து போனேன்னு பார்ப்போம். இதுலலாம் தப்பிச்சிட்டீங்கன்னா கடைசியா என்ன பண்ணிடுவான் கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்த முடியாதபடி உள்ளுக்குள்ள கசப்பை போட்டுருவான். வெறுப்ப பார்த்தாலே பிடிக்கல, போவே பிடிக்கலன்ற பார்த்தீங்களா? கசப்பு வந்துச்சுன்னா உள்ள யார் வந்துட்டான்னு அர்த்தம் சொல்லுங்க. உங்க அக்காவை நேசிக்க முடியல, உன்னால கசப்பு இருக்குதா? சாத்தானுடைய இருள் உனக்குள்ள வந்திருக்குதுன்னு அர்த்தம். உன் பிள்ளைய உன்னால நேசிக்க முடியலையா? அதுதான் சாத்தானுடைய இருள் வந்துடுறது அடையாளம். உன் சரீரத்தை தொட்டு பார்ப்பான், குடும்பத்தை தொட்டு பார்ப்பான், ஆத்மாவை தொட்டு பார்ப்பான், பரிசுத்தத்தை தொட்டு பார்ப்பான். எல்லாத்துலேயும் நீ ஜெயிச்சிருவ. ஒரு நின்று வசனத்தில் கடைசியாக ஒரு கசப்பை உள்ள அமுச்சு விட்ருவோம். அவங்ககிட்ட பேசவே பிடிக்கல பாஸ்டர், கரெக்டாக உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையான் பாட்டு பண்ணால் நமக்கு முன்னா பண்ணிக்கணும். ஜேசஸ் ஐயா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், பாட்டில் கூட பொய்யா என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணுறக்கூடாது, பாடக்கூடாது சொல்லுவார். அவர் மூடிப்பாரான், வாய மூடிப்பாரான். எல்லாவற்றையும் இயேசுக்காக என் சொத்தெல்லாம் இழப்பன வந்தால் மூடிட்டு வரான். சொத்து சம்பாதிக்கலாம், ஊழியத்துக்கே வந்துக்கிறேன் சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார். இப்போ கவுனிங்க சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் சாத்தான் நம்மளை தொடுவதற்கு முயற்சி பண்ணுவான். ரோமர் 1 அதிகாரம் 19, 20, 21 வாசி பாருங்க. சாத்தான் வந்துட்டான் நமக்குள்ளன்றதுக்கான அடையாளம், பிசாசு நமக்குள்ள இருளை கொண்டு வந்துட்டான்றதுக்கு அடையாளம் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 1 அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்றது அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. யார் வெளிப்படுத்தது? தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் யார் என்பதை. அப்புறம் இந்த பூமி எல்லாத்தையும் என்ன உண்டாக்கினதுலாம் தேவன் தான் என்று தெளிவா நமக்கு தெரியுமா? வாசிங்க. போக்கு சொல்ல இடம் இல்லை. இப்ப நல்லா கவனி, இந்த வசனம் ரொம்ப ஆழம். அவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்ட ஒருவனை பத்தி இது வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு இதெல்லாம் உண்டாக்கினது தேவன், என்னை உண்டாக்கினது தேவன், என்னை ரட்சித்தது தேவன். போக்கு சொல்லவே இடம் இல்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து என்னவா முதல்ல எங்க கையை வைக்கிறான் தெரியுமா பிசாசு? சிந்தனையில வச்சிருவான் கைய. இவர் கெட்டவர் போலகுது, இவர் நல்லவர் இல்லை போலகுது, இவங்க கிட்ட அவள் தான் வச்சுக்கிட்டாப்பா, வந்தமா போனமா நம்ம வேலையை பார்க்கணும்பா, இந்த நாடுன்னு சொல்ல தனித்து இருந்தீங்கன்னா தனியா தூக்கி போயிடுவான். ஆமீன் சொல்லுங்க. புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு? முப்பிரி நூல் சீக்கிரம் ஆறாது. 2 பேர் ஒன்றாய் படுத்திருந்தால் உடம்புல பைபிள் தெரியாதா? சூடா இருக்குமா? ஐயா நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், சிந்தனையில முதல்ல கொண்டு வந்துட்டானா அடுத்தவங்க மேல கசப்பு வெறுப்பு வந்துச்சுன்னா கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை தேட முடியாது. சபைக்கு வருவீங்க, கர்த்தர் பேசுற மாதிரியா இருக்காது உங்களுக்கு. அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் பேசுறது எத்தனை பேர் உண்மைன்றீங்க சிஸ்டர்? உண்மையா? உண்மையா? இங்க சொல்ற தேவனை அறிஞ்சிட்டாங்க, தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, சிந்தையில வீணரானார்கள். அடுத்து என்ன பிரதர் நடக்குதாங்க? இருதயத்துல உணர்வே இல்லாம போயிடும். எவ்வளவு வசனம் கேட்பீங்க, டாப்பா பேசுவார், எங்க பாஸ்டர் மாதிரி பேசுறதுக்கு யாரும் கிடையாதுன்னு ஊரெல்லாம் போய் என்ன பண்ணுவீங்க. ஆனா உள்ள என்ன வராது? உணர்வில்லாத இருதயம் வந்துச்சு. பாத்தீங்களா? பூமியில இருளை கொண்டு வந்தவன் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துட்டான்? இருளை கொண்டு வந்துட்டான் பாருங்க. சில முகம்லாம் நல்ல பிரகாசமா இருந்தது பாருங்க சபையில. இப்ப சில முகத்தெல்லாம் பார்க்கும்போதே தெரியல இருள் வந்துச்சு. நான் முகத்தை பார்த்தே சொல்லுவேன், இன்னைக்கு இவர் ஆவிக்குரியவரா வந்திருக்கிறாரா மாம்சத்துக்குரியவரா வந்திருக்காரா? அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உணர்வு இல்லாத அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சா சிஸ்டர்? இருள் வந்து விட்டது. என்ன இருள் வந்துட்டா என்ன பாஸ்டர் நடக்கும்? சத்தியத்தின்படி நம்மளை நடக்க விட மாட்டான், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க விட மாட்டான். அப்போஸ்தலர் 5:3 அவங்க வித்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தரோட பாதத்துல தான் வச்சாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடிச்சாங்க, ஆனா ஒரு பங்கை வஞ்சித்து வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க. பேதுரு உடனே கேட்கிறாரு, எப்பா இவ்வளவுதான் வித்தியா, இவ்வளவுதான் வித்தியா? இல்ல எதிர்காலத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தா கூட கம்முன்னு ஆயிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம். உடனே பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை
அப்ப கவனிக்கணும் சிஸ்டர் பிரதர், இருள் வந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டோம். வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியத்துக்கு என்ன பண்ண மாட்டோம்? நம்ம கீழ்ப்படிந்து நடக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாள்ல உன் சொந்த வேலையை செய்யாமல், உன் காலை விலக்கி, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து, கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அதை உன்னுடைய நல்ல நாள் நினைச்சு ஆலயத்துக்கு வருவாயானால் யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன், உயர்த்தலங்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா எத்தனை சபையில முக்கியமா வச்சுங்கிற ஆளுக்கே என்னது? ஐயா சத்தியம் தெரியும், நடக்க விட மாட்டான். கர்த்தரை நேரத்துக்கு வந்து ஆராதிக்கணும்னு சத்தியம் தெரியும், நேரத்துக்கு வந்து ஆராதிக்க விட மாட்டான். கர்த்தருக்கு தன் வருமானங்களில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கணும்னு சத்தியம் தெரியும், கொடுக்க விட மாட்டான். எவ்வளோ ஆசீர்வதிப்படி எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். சபைக்கா எவ்வளோ குத்துடலாம், எவ்வளோ அதுக்கு அதெல்லாம் முடியாதுப்பா. அதனால தான் எவ்வளோ நஷ்டத்தை சந்திக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிறோம். ஆமேன்னு சொல்லி நேற்று போன வாரத்தில் பாஸ்டிங் பிரேயரு, சாரி பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அந்த மிகுவேலி சிறுவேல் பாடினவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தார். 9 கோடி ரூபாய்க்கு 3 ஏக்கர் இடம் வாங்கினானா. அவர் சொன்னார், இந்த இடம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு விசுவாசி 5 கோடி கொடுத்துட்டாருன்னாரு. அப்போ அப்படி சொன்னார். அவர் ஏற்கனவே 30% தசம் வாங்கிடுவார். ஏன் அப்படி எனக்கு கொடுத்தாருன்னா, நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் 30% தசம் வாங்க கொடுத்தாராம். எவ்வளோ கொடுத்தாரா? ஐயா சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்துக்கு மேலே நடக்கிற விசுவாசிகள் இனி இருக்கிறாங்க. ஐயா சத்தியம் தெரியும், இவங்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனா சாத்தான் இருதயத்தை நிரப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனால என்ன பண்ண, சத்தியத்துக்கு கீழ்ப்படியா முடியாதபடி நிரப்பி அவங்க திசை திருப்பப்பட்டுட்டாங்க. நான் தான் சொல்வேன், ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள மாற்றணும்னா ஒன்னே ஒண்ணுதான் முடியும், தேவ ஆவியானவர் நம்ம மேல அசைவாடணும். கையை தட்டி சொல்லுங்களேன், என் மேல இன்றைக்கு தேவ ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவருடைய அசைவாடுதலை நான் உணரணும். ஆமென். இன்னைக்கு நான் அசைவாட போறாருன்னு நான் சொல்றேன், கையை தட்டுங்க. மாத்த போறாருன்னு நான் சொல்றேன். நான் உண்டாக்கினதை, நான் சிருஷ்டித்ததை, நான் ரட்சித்ததை நீ ஒழுங்கினமாய் மாற்றுவதை இனி நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்று பக்தி வைராக்கியம் கொண்டவராய் ஆவியானவர் உங்கள் மத்தியில் உலாவ போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் மாறணும் பாஸ்டர். என் வாழ்க்கையில இருக்கிறது உண்மை பாஸ்டர், நீங்க பேசுறது உண்மை பாஸ்டர், உண்மையான அந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்? இப்போ எடுங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். இதுல இருந்து தான் இன்னைக்கு 3 சத்தியத்தை பேசணும்னு ஆவியானவர் என் இருதயத்தில் போட்டாரு. ஆனா ஒன்னே ஒன்னதான் தியானிக்க வச்சார். ஒன்னு, என்னுடைய ஆவியானவர் உங்கள் மேல பலமாய் அசைவாடணும், உங்க குடும்பத்தில் உங்கள் மேல பலமாய் அசைவாடணும். 2வது, என் ஜனம் என்னை நன்றாய் அறிந்து கொள்ளணும். என்ன பண்ணணும்? என் ஜனம் என்ன, நான் யார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளணும். 3வது, என்னோடு ஓய்ந்திருக்கணும் அல்லது தனித்திருக்கணும். தேவன் எதையா எதிர்பார்க்கிறார் ஒரு மனுஷனிடத்துல? இதுதான் சத்தியம், நான் சொல்வதுதான் சத்தியம். ஒன்னு, நான் அனுப்பின ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடணும். நான் அனுப்பின ஆவியானவர் நம்ம சபையில அசைவாடணும், குடும்பத்துல உங்க தொழில அசைவாடணும். 2வது, நான் யார் எப்படிப்பட்டவர் என்பதை என் ஜனம் அறிந்து கொள்ளணும். 3வது, அவர்கள் மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல 3 நாளாவது என்னோட தனித்து ஓய்ந்திருக்கணும். லேலியா சொல்லுங்களேன். இந்த 3 நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உன்னை பார்க்கும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவா. இல்லையா சொல்லுங்களேன். நம்பர் 1 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. இப்போ ரொம்ப கிளியரா இனிமே பைபிள் படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். பூமியானது ஒருங்கின்மையும் எப்படி வந்தது? அவன் வந்து ஆக்கிட்டான். வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்னுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஆவியானவருடைய அசைவாடுதல் வேண்டும். ஆமென். உன் குடும்பத்து மேல சத்துருவுக்கு எப்போதும் ஒரு கண் இருக்கு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம மேல சத்துருக்கு எப்போதும் ஒரு கண் இருக்குது. ஏன்? நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனால் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஒழுக்கா வாழற பாரு. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா இருக்கிற, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிற. உன் பலவீனத்தின் மத்தியிலும் 10 நிமிஷமாவது ஜெபிக்கிற, உன் பலவீனத்தின் மத்தியிலும் 10 நிமிஷமாவது பைபிள் வாசிக்கிற, நான் தேவன் பார்க்கிறார் என்ற பயத்தோட வாழற பத்தியா? இந்த ஒழுங்காய் நீ வாழ்வதை அவன் விரும்பாம சில ஒழுங்கினங்களை, இருள்களை கொண்டு வர முயற்சிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் சொல்றேன், உன் வீட்டை சுற்றி கர்த்தருடைய அக்கினி என்கிற வேலி இருக்கிறது. உன்னை ஒருவராலும். ஆமென். அல்லேலூயா. எதனாலங்க யோபு மேல கண்ணை வச்சா? யோபு ஏன் அந்த ஊர்ல வேற யாருமே இல்லையே, யோபு மேல ஏன் தெரியுமா கண்ணு? யோபு சன்மார்க்கன், உத்தமன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக இருந்தான். சில நேரத்துல அவரே போட்டு கொடுப்பார் நம்மள. ஆமென் சொல்லுங்க. சும்மா போறவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? சந்தோஷம் மேல கண்ணை வச்சியா?
ராஜ்கமல் மேல கண்ணை வச்சியா? ராஜன் கண்ணை வச்சு கரெக்டா வராம சர்ச்சைக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணை வச்சியான்னு போட்டு கொடுத்துட்டு கம்முன்னு என்ன பண்ணுவாரு? ஆனா நான் சொல்றேன், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல மதில் எது தெரியுமா? கிருபை என்கிற மதிலை கொண்டு நம்மளை சூழ்ந்து கையத்த ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒழுக்கமா இருக்கிறவனுக்குள்ள இருளை கொண்டு வரணும்ன்றது அந்த பிசாசோட திட்டம். அதை ஒழுங்கினமா மாத்தணும் என்று. ஆனா கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்மள தொடவே முடியாது. நம்மனா ஒரு ஆமென் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. நீ செய்கிற தொழில், நீ செய்கிற வேலை, உன் குடும்பம், வருமானம் அத்தனையிலும் ஆவியானவர் அசைவாடலை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சத்துரு நுழைய முடியாது. எதெல்லாம் ஆவியானவருடைய அசைவாடுதல். ஆவியானவர்னா யாருங்க? ஏற்கனவே நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு பாருங்க, அதான் உயிர். இப்ப ஸ்பெஷலா ஒரு ஆவியானவர் வந்துட்டார்னா ஏற்கனவே இருக்கிற ஆவி எதை வேணாலும் செய்ய சொல்லும். ஆனா இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்காக தான் உனக்குள்ள அனாயிண்டிங் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை வச்சிட்டீங்கன்னா எந்த சத்துரும் உள்ள என்ன பண்ண முடியாது நமக்குள்ள. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எல்லாத்திலும் பிரதர், நீ தொழில் சரி, அதுல ஆவியானவர் அசைவாடுதல் வச்சுக்கோ. நீ வேலை செய்யறியா, அது ஆவியானவர் அசை. உன் பிள்ளைங்களை வளர்க்குறீங்களா, அதுல ஆவியானவருடைய அசைவாடுதலை வச்சு நீங்க நடத்தி பாருங்க. சத்துரு உள்ள நுழைய முடியாது. ஆமென். ஆவியானவர் உள்ள வந்து அசைவாடிட்டா முதல்ல வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கு அல்லது ஒழுக்கம் வரும். அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். இவன் வஸ்திரம் உடுத்திருக்கிறத, இவன் நட, இவன் பேச்சு, இதை வச்சே என்ன பண்ணிடலாம்? ஒழுங்காயிட்டான், நல்லா ஆயிட்டான். இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, ஒழுங்காயிட்டான்பா, சர்ச்சைக்கு போறான், அதனால அவன் இங்க வர்றதில்லப்பா. ஒழுங்காயிடுவோம் முதல்ல. மார்க் 5:5 நினைக்கிறேன்ல, கல்லறையில் உட்காந்து போற வரவனெல்லாம் காயப்படுத்தின்னு தான் பாருங்க. வாராபதி மேல உட்காந்து நம்ம ஊர்ல காயப்படுத்துற மாதிரி இயேசு வந்து சந்திச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆயிட்டானா? நல்ல வஸ்திரம் தரித்து அவன் உட்கார்ந்து நல்லா பேசுவதை ஜனங்கள் கண்டார்கள் போட்டிருக்கு பைபிள்ல. ஐயா, நமக்குள்ள ஒழுக்கம் வந்துருச்சுன்னா நம்ம பேச்சு, நம்ம நட, நம்ம சுபாவம், நம்ம குடும்பத்தை நடத்துறது, நம்ம தொழில் நடத்துறது, நேர்த்தியா நடத்துறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. சில குடும்பம்லாம் இருக்குது, இன்னைக்கு சாயங்காலம் 1000 ரூபாய் இருக்கும், மொத்தத்தையும் கவுத்து போட்டு துண்ணுட்டு நாளைக்கு காலைல 30 ரூபா பால் பாக்கெட் வாங்குறது காசு இல்லாம கடை வாங்க போவோம். பார்த்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? உன் வருமானத்தில் 30% உன்னுடைய எதிர்காலம், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கலன்னா உன் வாழ்க்கை ஒழுங்கினமா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்ன வந்துரும்? உள்ள ஒழுங்கு வந்துரும். கண்ட மேனிக்கு கடன் வாங்க மாட்டோம். ஊர்ல இருக்கிறவனுங்களாம் கடன் வாங்கி கொடுக்க மாட்டோம். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இதுக்கெல்லாம் ஆவியானவர் உள்ள வந்துட்டாலே ஒழுங்கு வந்துரும். ஒழுங்கு வந்து அடுத்து என்ன பாஸ்டர் வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் வந்துரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? உனக்குள்ள ஒழுங்கு வந்துடுச்சுன்னா, இப்ப சொல்றேன்ல, உன் முகம் உண்மையா முந்தி மாதிரி இல்லமான்ற சிலர் பார்த்து, பிரதர் உன் முகத்துல ஒரு ஒளி தெரியுது பிரதர். ஏன்? உள்ள ஒழுங்கு வந்தது. ஆட்டோமேட்டிக் கையை தட்டுங்களே, என் மேல அந்த வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, என் மேல அந்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உள்ள வெளிச்சம் வந்த உடனே இருளுக்கு அங்க வேலையே கிடையாது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? வெளிச்சம் வந்துட்டா இருளுக்கு என்ன வேலை இருக்குது? டியூப் லைட்டை உள்ள போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓடும் பாருங்க, பள்ளி கிள்ளி கருப்பாம்பூச்சி லைட்டு போட்ட உடனே அந்த மாதிரி. ஆமே. ரொம்ப அழகா அந்த பக்தன் பாடினால, இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. தூங்குறியா தம்பி? அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. அநேகர் வாழ்வை விளக்கு போதும். இருளா கிடந்ததுக்குள்ள ஒழுக்கம் வந்தா அடுத்த செகண்ட் என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க வெளிச்சம் வந்துருச்சு? ஆமே. வெளிச்சம் வந்தா போதுங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து வந்துருங்க. நீங்க 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பொறுமையா வாசிச்சு பாருங்களேன். வெளிச்சம் வந்துருச்சுன்னா வீடு தன்னாலே வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. கார் தன்னாலே வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. பைக்கு தன்னாலே வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. முதல்ல என்ன வரணும்னா ஒழுங்கு வரணும். ரெண்டாவது என்ன வரணும் பிரதர்? வெளிச்சம் வந்துருச்சுன்னா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம் வந்து ஆவியானவர் வெளிச்சமா அசைவாடுகிற இடத்துல என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர், கவனிங்க, நான் பேசுறது ரொம்ப ஆழமா பேசுறேன், சாதாரண சத்தியத்தெல்லாம் நான் பேசுறது கிடையாது.
ஒரு மனுஷனுக்குள்ள ஒழுங்கு வந்துடுச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பிட்டார். அது யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க சொன்னா உருவாகும் ஒண்ணு, நீங்க சொன்னா ஒண்ணு நடக்கும். எப்படி வாதை வரட்டும், 10 வாதை, இப்ப பேன் வரப்போகுது, இப்ப மழை வரப்போகுது, இப்ப கல்மழை வரப்போகுது, இப்ப ரத்த நதியா மாறப்போகுதுன்னு இருளில கடந்தவனை கொண்டு வந்து எரிகிற முச்செடி நடுவில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தின் வெளிச்சம் அவனுக்குள்ள உண்டானது. உண்டான உடனே அவன் சொன்னா நடக்குது. அவன் கையை நீட்டினா சிலர் மேல இந்த அபிஷேகத்தை போல விரும்புறார். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நீ சொன்னாலே உன் குடும்பத்தில் நடக்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்க போது. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறார். காது உள்ளவன் கேட்கட்டும். ரபோ ஷேகரோலோ திடபா உடறதலபா. உனக்குள்ள வந்த வெளிச்சத்தின் அடையாளம் நீ என்ன சொன்னாலும் நடக்க போகுது. நீ என்ன கொஞ்சம் அர்ப்பணிச்சு தியாகம், அதுக்காக போராடி இருக்கிறேன். பல நாள் பாஸ்டிங் போட்டிருக்கேன். ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனா, சொன்னா அது நடக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாள் வாக்கு கொடுத்தார். நான் சொன்னா நடக்க வைப்பேன். ஆனா அதை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சாபம் விடாதீங்க உங்க வாயால. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உன் பிள்ளைகளை பெத்தெடுத்த பிள்ளைய சாபம் விடாத. நடந்துரும். பின்னாடி உட்காந்து அழுதுருவ. உனக்குள்ள கர்த்தர் ஒழுங்க கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நீ அடுத்தடுத்து என்ன சொல்ல போறியோ அதுதான் நடக்க போகுது. புல் உண்டாகட்டனா உண்டாகும், மழை உண்டாகட்டானா உண்டாகும். உனக்குள்ள கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அசைவார்கள் இடத்துல எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். நான் திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் உங்க வாயிலிருந்து சொல்றது மட்டும் இல்ல, நீங்க ஒன்னு செய்யறீங்கன்னா அதை வாய்க்க பண்ணுவார். யாருங்க கோரேசு? புறஜாதியில பிறந்த ஒரு ராஜாங்க. அந்த புறஜாதியின் மேல 45ஆம் அதிகாரத்துல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்கிறது. அவன் சொல்றான் எருசலேமை பார்த்து நீ கட்டப்படுவாயாக, நீ அஸ்திவாரம் போடப்படுவாயாக. அவன் சொன்னா இங்க எருசலேம்ல கட்டுறாங்க. எப்படிங்க அதே பேசுற ஆளு எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கால வந்ததுன்னா வெறுமையா துவங்குவீங்க, ஒண்ணுமில்லாம துவங்குவீங்க. நீங்க கையை கொண்ட கர்த்தர் கட்டி முடிக்க வைப்பாரு. நெகேமியா 6:1 நினைக்கிறேன். இவர் அங்க சொல்றாரு, உட்கார்ந்து பாபிலோன்ல சொல்றாரு. இங்க எஸ்ராவும் நெகேமியாவும் கட்டி முடித்தார்கள். நான் விசுவாசமா சொல்றேன், சிலருடைய வீட கர்த்தர் கட்டி முடிக்க போறாரு. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, வெறுமையா இருந்த வாழ்க்கையில ஒழுங்க கொடுத்தவர், வெளிச்சத்தை அனுப்பினவர் சொல்றாரு, நீ எதை துவங்குறியோ கையை வேகமா தட்டி திடாவாரா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ஓராவா இருள் போட்டோம் வெளியே, ஒழுங்கன்மை போகட்டும் வெளியே, வாய்க்காமல் இருக்குது ஃபெயிலியர்கள் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல. நெகேமியா, உன் மேல என் கரம் இருக்குது. எஸ்ரா, என் கரம் இருக்குது. நீ கட்டி முடிக்க போற, நீ கட்டி முடிக்க போற. மகிமையா கட்டி, மகிமையா. ஒன்றுமில்லாமல் ஆரம்பி, ஒன்றுமில்லாமல் ஆரம்பி. நீ கட்டி முடிப்ப. கட்டி திடா 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 போடறா ஷேக்கன லீகரோலோ போடறா. அபிஷேகம் இருக்கிறவன் சொல்றான்யா. வாசி அந்த வசனம் 44:28 வாசிமா. 44:28 ஏசியா வாசி. ஏசியா 44:28. ஒரு ஆளு நெகேமியா 6:1 வாசிங்க டக்குன்னு. கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரதர், ஒண்ணுமே கொடுக்கல பிரதர். ஆனா சொல்றான் பிரதர். 6:1 வாசி. நெகேமியா 6:1 வாசி. கையை தட்டு வாசி. அவருடைய வாழ்க்கையில ஒரு அங்க சொல்றாரு, ஆவியை கொண்டு இங்க கட்டி முடிக்கிறாங்க. நீ சொல்ற கட்டி முடிப்பதற்காய். ஆமே. சொந்த வீட்டை கட்டுவ உங்க கையால. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கட்டுவ. சொந்த கடை. நான் அந்த கீழே குச்சி 2 வாட்டி மேல வந்திருப்பேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிப்பீங்க. எப்படி பாஸ்டர்? வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது. உனக்குள்ள ஒழுக்கத்தை தந்தவர், வெளிச்சத்தை தந்தவர், உனக்குள்ள சொன்னா நடக்கும்னு சொன்னவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இங்க வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமில்லாம தான் ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருந்ததுனால. எல்லாம் சொன்னாங்க, இவனா வீடு கட்டுவான். கட்ட வச்சார. ஆமென் சொல்லுங்க. அனிதா சிஸ்டர் ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கொடுப்பாரு. நான் சொல்றேன், அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது என் இருதயம் ஹல்லேலூயா. ஆமென். அசைவாடிட்டார்னா போதுங்க, எல்லாம் நடக்குங்க. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியானவர் அசைவாடுதோட டேனி ராஜன் பாருங்க தம்பி, ஆவியானவர் அசைவாடுனா இங்க வந்து பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. அவர் அசைவானா உனக்கு ராகம் எவனும் கத்த வேணாம், பீட்டி எவனும் கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா பாட வைப்பார். கர்நாடகா சங்கீதம் கத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் யாருக்குன்னா தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? 13 ஆண்டுகள் கத்துக்கணும். முதல் ட்ரைனிங்னா தெரியுமா? கிட்டத்தட்ட 65 நாட்கள் தண்ணியில போய் என்ன பண்ணணும்? தொண்டையை நினைச்சுக்கினேன்
தெரியுமா தெரியாதா? அப்பதான் அந்த குரல் வள வரும். ஆனா நம்மால் நேத்து ராத்திரி யூடியூப் கேட்டு இன்னைக்கு காலைல வந்து என்ன பண்றாரு? நான் சொல்றேன், ஆவியானவர் அசைவாடு இருந்தா உன்னால் கையை தட்டிடுங்களேன், பாட முடியும், மணிக்கணக்கா உன்னால ஜெபிக்க முடியும், நான் சொல்றேன் பிரசங்கிக்க முடியும். பெரிய பைபிள் காலேஜுக்கு போய் டீச் கத்துக்கணும் வேணாம், ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் அசைவாடு இருந்தால் பிரசங்கிக்க முடியுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஊழியம் செய்ய முடியுங்க ஆவியானவர் அசைவாடுதல் இருந்தா. அதனால தான் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். கொயர் பாட்டு பாடுற கொயர் அடுத்த வருஷத்துலேருந்து கொயருங்களை கொஞ்சம் மாற்றி போட போகிறேன். ஏன்னா நம்ம சபையில் கிருபை பெற்ற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. கவனிங்க, ஆவியானவர் சொல்லி அசைவாடனா என்ன? நேற்று ராத்திரியே ஜெபம் பண்ண, நாளைக்கு பாட போகிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் பாடுற பாட்டில் உங்கள் அசைவாடுதலை உணரணும். இல்லைப்பா நான் அசைவாட மாட்டேன்னா மைக்க கம்முனி கீழே வச்சுட்டு என்ன பண்ணிடணும்? எங்கள் பாஸ்டர் கிட்ட நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா செத்துட்டு இருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிறாங்க பாருங்க என் மனைவி. உடனே மனசாட்சியே இல்லை, கையில் கை குழந்தைய வச்சு உட்காந்து இருப்போம். 10 மணி வரைக்கும் அந்த கீபோர்டு போடுறவனை சாவச்சிடுவார். அவருக்கு சங்கீதம் தெரியும் பாருங்க. 1 2 3 4 மான்கள் நீரோடைவா. எப்பா இடிக்கிறியப்பா, என்னப்பா நீ சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சாவச்சு 10 மணிக்கு எத்தனைக்கு அனுப்புற? காலைல சர்வீஸ் ஓடிடணும். அந்த முன்னாள் கொயரில் வந்து பாடாதவன் இருக்கிறான் பாருங்க, பாடாத பொண்ணுங்க இருக்குது பாருங்க, எங்கே வரக்கூடாது? மறாத நாள் மைக்க தொடக்கூடாது. அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். இப்போலாம் அப்படி சொன்னால் சர்ச்சி வேறு சர்ச்சுக்கு போயிடுவான். நானே மைக் வாங்கி போட்டு நானே பாடிக்கிறேன், அந்த சர்ச்சில் பாடிந்தேன்னு அவனே போயிடுவான். அதெல்லாம் இப்போ என்ன பண்ண முடியாது. 10 மணிக்கு அனுப்புவார். அந்நார்த்திக்கு வந்து இந்த அம்மா 3 தோசைக்கு வாங்குங்கண்ணா ஆணு. ஐயா வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஐயா நாங்களாம் ஊழியத்தை கற்றுக்கணும், எப்படி தள்ளி வந்திருக்கோம் தெரியுமா? அவர் சொல்லுவார், ஆவியான பிரதர் பாட்டு நமக்காக பாடல பிரதர், பரலோகம் கேட்கறதுக்காக பாடுறோம் பிரதர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவர் இல்லாம நான் சொல்றேன், நீங்க எதையுமே செஞ்சிடாதீங்க. ஒரு இடம் வாங்க போறீங்களா, நின்று ஆவியானவர் கிட்ட கேளு. உன் தொழிலில் புதுசா ஒரு கருவி வாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வாங்க போறியாப்பா, ஆவியானவர் கேளியா. ஒரு வீடு கட்ட போறியா, ஆண்டவரே இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட போறேன், உங்க ஒத்தாசை இருக்குமா ஆண்டவரே. நீங்க ஒவ்வொன்றையும் கேட்டு செய்ய பழகணும். ஆமேன் சொல்லுங்க. அது பாட்டா இருந்தாலும் ஜபமா இருந்தாலும் பிரசங்கமா இருந்தாலும் அவருடைய நடத்துதலோ செய்யணும். நடத்துதல் இல்லையா வேணாம், என்னமோ மாதிரி இருக்குது பாஸ்டர் இன்னைக்கு இந்த இடத்தை பார்க்கும்போதே பிடிக்கல, வாங்காத செய்யாத. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவருடைய அசைவாடுதல் இல்லாமல் சுயமாய் செயல்பட, சுயமாய் காரியத்தை நம்ம செய்ய நினைத்தால் அது நம்மளுக்கு பழகிடும். நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது புரியுதா? நான் ரொம்ப பாரமா பேசுறேன். சுயமா உங்க இஷ்டத்திற்கு நீங்கள் விரும்புகிறதை செயல்படுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி போகாதே என் மகளே என்ன பண்ண மாட்டாரு, தடுக்கலாம் மாட்டாரு. சுயத்தின் மேல சாய்ந்து போகும்போதே தெரியும், நான் சுய புத்தியின் மேல சாய்ந்து போய்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். அங்க போய் அப்படி பழகிடாதீங்க. அப்படி பழகி நீங்க காரியத்தை சக்சஸா பண்ணதுக்கு பிசாசு அனுமதிச்சிருவான். ஆனா தொடர்ந்து ஆவியானவர் இல்லாமலே எல்லாவற்றையும் செய்ய பழகிடுவீங்க. டிடி லாசர் பாஸ்டர் என்கிட்ட பயங்கரமா சனிக்கிழமை இங்க வந்துருவாரு. சனிக்கிழமை வந்துட்டு எங்க பாருங்க வந்துட்டேன் வாப்பான்னு வரா, கப்புன்னு என்ன பண்ணுவேன், ஐயா ஒரு பிரேயர் நடத்தி நிற்கிறேன். சனிக்கிழமை எங்கே போகிற பழக்கம் எனக்கு இல்லைங்க. என் கத்தர் பார்க்குறாரு என்ன, இந்த பலிபீடத்தில் உட்காந்து அழுது கிடப்பேன், சாப்பாடாமல் உட்காந்து இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் நாளைக்கு ஜனங்க சொற்ப ஜனம் வந்தாலும் பேசணும் ஆண்டவர், நான் ஒரு உதவாக்கார ஆண்டவரே பேசணும் ஆண்டவரே, உங்கள் அசைவாடுதல் இல்லாமல் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, உங்கள் அசைவாடுதல் மாம்சத்தில் எதுவும் நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. நான் தெரிஞ்சு எதுக்கு எனக்கு தாழ்த்தி சொல்கிறேன். அதனால தான் இத்தனை பேர் இங்கே வந்தாலும் ஆண்டவருடைய நிறைவோடு உங்களை அனுப்புகிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? வாஞ்சையோட வரீங்கல்ல, ஏன் வரீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அவர் நடத்தது இல்லாமல் செய்யாதீங்க. நீங்க அப்படி செய்ய பழகிட்டீங்கன்னா உங்களை சத்துரு அப்படியே அந்த பழக்கத்தில் கொண்டு போய் முதல்ல ஆரம்பத்தில் பெரிய வெற்றிகளை போல காண்பித்து கடைசியில் பெரிய குழிக்குள்ள கொண்டு போய் உங்களை தள்ளிடுவான். உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் எழுந்து வர முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் தள்ளிடுவான். அதனால தான் அவர் இல்லாத இதை ஒன்றையுமே செய்யாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சுயபுத்தியின் மேலே சாராத, நாள்தோறும் உன்னையே ஞானி என்று எண்ணாத, சுயபுத்தி. ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறதுனுடைய அடையாளம் என்ன பாஸ்டர்? இதையும் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆவியானவர் இல்லாமல் செய்யாதன்னு சொல்றீங்க பாஸ்டர், எப்படி செய்யறது? எப்படி பாஸ்டர்? நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். இப்போ குடும்பமாக கிளம்பிட்டீங்க, 2 குட்டியை டேங்க் மேலே உட்கார வச்சிட்டீங்க, 2 குட்டியை வச்சு வர 2 குட்டியை வச்சு வருது, பாவம் அது கங்கார் மாதிரி. 2 குட்டியை வச்சுக்கிச்சு, பின்னாடி என்ன பண்ணுது, கட்டிக்கிச்சே வச்சுக்கிச்சு, வச்சுக்கின்னு ட்ரெயின் வந்துங்குது, மோரே தாண்டி பக்குன்னு அடைச்சிச்சு. ஐயோயோ என்ன போட மறந்துட்டேன் நேத்து. அங்கேருந்து பங்கு 3 கிலோமீட்டரு, குட்டியும் கட்டிக்கிந்தியும் வச்சுக்கின்னு தள்ள முடியுமா வருதா? முடியவே முடியாது. அங்கேயே தனி பைக்கே தள்ள முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் தனி பைக்கே என்ன பண்ண முடியுதா? 10 நிமிஷம் தள்ளிங்கன்னா மூச்சுலாம் வேர்த்தணும். தனி பைக் பார்க்க சிம்பிளாக தானே இருக்குது.
இதுதான் ஆவியானவர் இல்லாம உன் குடும்பத்தை உன் தொழிலை நடத்த நின்னா உன்னால தள்ள முடியாது, உன்னால ஓட முடியாது. அவர் இருப்பாரானால் நான் கையை தட்டி, அவர் இருந்துட்டா போதுங்க, சர்ன்னு ஓடும் உன் தொழில், சர்ன்னு ஓடும் உன் குடும்பம். எப்படி சாப்பிடுறீங்க? ராஜா மாதிரி சாப்பிடுறேன். எப்படியா சாப்பிடுற? ராஜா மாதிரி. ஆவியானவரும் தொழில இருந்து கையை தட்டி தீடாவோ சேக்கோ ஆமென் சொல்லுங்க. அதை தான் சொல்றேன். ஆவியானவரை வைத்துக்கங்க கூட, அவர் அட்டகாசமா. ஆமே. இப்ப சொல்லு, உங்க சமூகம் இல்லாம நான் எதையும் செய்யக்கூடாதுப்பா, நான் உங்க சமூகம் இல்லாம எதையும் பண்ணிடக்கூடாதுப்பா. உங்க சமூகத்தில் நான் சொல்றேன், ஆவியானவர் கூட இருந்து ஒரு சின்னதை கையில கொடுத்து அந்த சின்னதை கொண்டு துவங்கினீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுப்பார். எல்லாம் அன்னைக்கு கழுதியை அடிச்சு போட்டு கழுதியை சாப்பிட்டு சிம்சோனை பிடிக்கிறதுக்காக ரெடி ஆகிறான். கரெக்டா சிம்சோன் அந்த பக்கம் வந்துட்டான் பாருங்க. வந்தவொடனே திடீர்னு பேக்கப் பண்ணிட்டான். சிம்சோனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி தடுமாறுறாரு. என்னடா தடுமாறினா, இவன் எந்த கழுதையை சாப்பிட்டு எந்த தாடை எலும்பை போட்டானோ அந்த தாடை எலும்பை கையை தட்டி சொல்லு கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றா, உன் எதிரியை அழிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ற பிரதர், ஒன்னே ஒன்னு ஆவியானவரும் கையில கொடுத்தாருனா, இவ்வளவு நேரம் கையில தலை இருந்துதான். கையில என்ன இல்லையா சிஸ்டர்? கையில தலை வந்துச்சான், ஆனா அவன் கையில என்ன எல்லாம் இருந்ததுதான்? பட்டயம் இல்லாம இருந்துதான். எப்படிங்க? பட்டயம் இல்லாம அற்பமான கல்லை எடுத்துன்னு போனவன் ஜெயிக்கிறான். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆவியானவர் நான் சேவிக்கிற ராணுவத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்றேன்? ஆவியானவர் இருந்தா சின்னதை வச்சு பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நம்மனா ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சின்ன வயசுல இருந்து கத்தரை பேசி பழகனவன், கத்தரை பார்த்து பழகனவன். இந்த சிக்லாக்கு போலாமான்னு கத்தரை கேட்காம போயிட்டான். போயிட்டது உண்மைதான். சில காரியங்கள் போனதுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். சில இடங்களுக்கு நீங்க போனதுனால தான் எல்லாத்தையும் இழந்தீங்க. உங்களுக்கு தெரியாது ஏன் இழந்தீங்கன்னு. எல்லாத்தையும் இழந்தது காரணம் கத்தர் அனுமதிக்காத ஒரு இடத்துக்கு சுயபுத்தியின் மேல சார்ந்து போய் இழந்தீங்க. இப்ப தாவீதால ஒன்றும் புரியல. ஆனா தாவீதுகிட்ட ஒரு நல்ல பழக்கம், எங்க போனாலும் என்ன யுத்தமா இருந்தாலும் எந்த சந்தோஷமா இருந்தாலும் கூடயே ஆசாரியனை வச்சிருப்பான். ஆமேன் சொல்லுங்க. கூடயே ஆசாரியனை வச்சுக்கோங்க. ஆமேன். ஆசாரியன் நல்லவனா கெட்டவனா வீட்டில் உட்காந்து கணக்கு பார்க்காதீங்க. கூடயே ஆசாரியன் அபியாத்தரை வச்சிருப்பான் பாருங்க. இப்ப சகலத்தையும் இழந்துட்டான். கத்தருக்குள்ள திடப்படுத்திட்டு கேட்கறான், அந்த தண்டை தொடர்ந்து போட்டுமான்னு கேள்ட ஆசாரியனை. ஆசாரியன் யோபோ தரித்து கொண்டு வந்து மார்பதத்தை வச்சு சொல்றான், தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஹல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆரம்பிச்ச 1/2 கிலோமீட்டர்ல ஒரு எகிப்திய பையன் சாகிறது கிடக்குறாங்க. அங்க என்னடா யாரானே, அமேலேக்கு நான் வியாதி பட்டுட்டேன் என்ன போட்டுட்டு போயிட்டான். இவனை ஆமேன்னு சொல்லுங்க. வத்தலான திராட்சை கோலத்தை குடுறா, கொடுத்து சாப்பிட்டவன எந்த பக்கம் போனாங்களா, அவங்க எங்க போறாங்கன்னு கூட தெரியும். என்னை அங்க அழைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அவன் வேணான்னு விட்டுட்டு போன. நான் சிலர்கிட்ட நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ உன்னதை மீட்டுக் கொள்வதற்கு எதையோ பிரயாசப்பட்ட கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு சின்னத கையில மத்தவங்க வேண்டான்னு போட்டத கையை தட்டி நீ எதுல மீட்க போற தெரியுமா? எல்லாம் வேண்டான்னு போட்டு மறந்துட்டான். எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், பிசாச மாதிரி முட்டாளு உலகத்துல அவன் செத்து அவனை சாகடிச்சிருந்தா தாவீது சகலத்தையும் திருப்பி இருக்க முடியுமா? அந்த தாடை எலும்பு அங்க இல்லாம தூக்கி பிசாசு போட்டிருந்தா தூக்கி இருக்க முடியுமா? அந்த மொர்தெகாய் செஞ்சத நடபடி புஸ்தகத்தில் எழுதி வச்சு ஆமா நாங்க ஆமேன்னு சொல்லிடுங்களேன். நான் பேசுறத புரிஞ்சுக்கவே பைபிள் நாலேஜ் வேணும். ஆமே ஐயா. அவன் எங்கேயாவது சொல்லுவாங்க பாரு, போலீஸ்காரன் குற்றவாளி எங்கேயாவது என்ன பண்ணுவான்? தடையத்தை. அதனால தான் குற்றவாளிலாம் ஜட்டி போட்டுக்கணும், என்ன தடிக்கணும் வரான், தடையத்தை விட்டுற அங்கேயும் பிடிக்கிறான் பாரு நம்மால். ஐயா நான் என்ன தெரியுமா சொல்றேன், உன் வாழ்க்கையில மற்றவர்கள் வேண்டாம் என்று போட்டுவிட்ட, மற்றவர்கள் உதாசீனப்படுத்ததை வைத்துதான் ஆவியானவர் இருந்தா நீ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கினமான வெறுமையான இருளில் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் அசைவாட போறாரு. பெரிய வெற்றியை பார்க்க போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன், ஆமேன்னு சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவோம், எப்பவும் ஆவியில் எப்படி இருக்கணும். ஆனால இன்னக்கா கோவம் கீவம் வந்தாலும், கோவம் வந்தா கூட என்ன தான் பேசணும். நம்ம பயங்கர கோவம் பொண்டாட்டி அடிக்கணும்னு தோணா என்ன பேசணும்? யாருன்னா சொல்லுங்க. யாரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்களேன், உள்ள ஒரு அமைதி வந்துடும். அது பயங்கர பைத்தியம் பூச்சிச்சுடா. சுரேஷ் சொன்னாரு, மண்டல கிண்டல அடிபட்டு சத்தர்ல பாஸ்டருக்கு. யாரு? எந்த சுரேஷ்? இவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, பாஸ்டருக்கு மண்டையில கிண்டில
அடிபட்டுருச்சான்னு செக் பண்ணணும். ஏன் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸ் ஆகிட்டேன், மண்டை பூரா பழந்து போச்சு, கை பூரா பழந்து போச்சு, அவன் தையல் போடுறான், அந்நிய பாஷையே பேசின்னு இருக்கிறான் 1/2 மணி நேரம். அந்த டாக்டர் கேட்டாராம், இவருக்கு என்ன ஆச்சு, என்னமோ பேசுறாரு, கேளுங்க என்ன பேசுறாரு. ஐயா ஆக்சிடென்டால அந்நிய பாஷை, மனைவி அடிச்சாலும் என்னதான் பண்ணோம், எவ்வளவு வேகமா தலையாட்டுது. ஏன்னா அடிக்கிற மனைவிங்க நிறைய இருக்குதியா சபையில. நானே எங்க பாஸ்டர் சபாப்பட்டியில் ஒரு பொம்பளை சொம்ப உள்ள கவுத்துன்னு கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவன் காப்பாத்துங்க பாஸ்டர் காப்பாத்து. அப்பயே நமக்கு என்னதான் சிஸ்டர் வரணும் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், ஆவியில் எப்படி இருக்கணும் பிரதர் உங்களுக்கு தெரியுமா? கொதிக்கிறது, நல்லா கொதிக்குது பாத்தீங்களா, நல்லா கொதிக்கிறதுக்குள்ள எதை வேணாலும் தூக்கி போடுங்க வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், ஆவியானவர் வந்துட்டா உன் வாழ்க்கை வெந்துடும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுடும், உன் வாழ்க்கை ஆமேன் வேற மாதிரி மாறிடும். ஏசு இல்லாமல் ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் கூட இருந்தா எல்லாம் நடக்கையா. ஒரு பக்தன் பாடினால, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அவர் வந்துட்டா போதுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவார். நம்ம நேரம் ஒரு ஆமேன்னு சொல்லி இருப்பீங்க. அல்லேலூயா. ஏசு இல்லாம போக பழகி கொள்ளாதீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டே பிடிக்க முடியாது, உங்களால வித்தியாசமே பார்க்க முடியாது. ஏன்னா இயேசுவை தேடி போனதுக்கு அப்புறம் போனதெல்லாம் தடமாறி தெரிஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏசு இல்லாம போகும்போது சொயின்னு போவோம் வண்டி. நான் சொல்றது புரியுதா? எக்ஸாமுக்கு போனா கூட நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு போற பாரு, அன்னைக்கு தான் செம்ம டஃப் கேள்வி வரும், பாத்துக்கிறியா? ஆமாவா இல்லையா? ஆனா காலையில 8 மணிக்கு எழுந்து ஜெபமே பண்ணாத சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமா, நீ ஜெபமே பண்ண படிச்சதெல்லாம் வந்துச்சு, பாத்துக்கிறியா? நான் பேசுறது ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன்ல. அப்பா அம்மா இயேசுநாதர் இல்லாம 3 நாள் போறாங்கங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல எத்தனை நாள் போறாங்க? ஆனா இயேசுநாதர் இல்லன்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு கடைசியில ஏதோ ஒரு ட்ரபிள் வந்திருக்குது அங்க, என்னமோ காணும் போது தான் இயேசுவை தேடுறான். தேடினா எங்கடா புள்ள உங்களோட வந்து 3 நாள் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அப்பா அம்மாவே இருந்தா கூட யார் தன்னை கூடவே வைத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் தன்னோடு பேச விரும்புகிறார்களோ அவர்களோட தாங்க. எவ்வளவு பெரிய வெளிப்பாடெல்லாம் பேசுறேன், சாணி தட்டுற மாதிரியே கைய. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அம்மாவா இருந்தாலும் பேசினாதான் கூட இருப்பார். ஆவியானவரோட பேச விரும்புவர்களோடு அவர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா? நம்ம ஹூமன், நம்மளுடைய மனித பிறப்பு என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தரை ரொம்ப விரும்புகிறோம், ஒருத்தரோட ரொம்ப பேச விரும்புகிறேன்னா அவங்க பேச விரும்பலாம் கூட நம்ம போய் வெளியே பேசுவோம். உங்ககிட்ட பேசினாதான்ப்பா, உங்ககிட்ட பேசினாதான்ப்பா, உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டா கொஞ்சம் சந்தோஷமாயிடும். இப்படிலாம் என்ன சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் சொன்னதே இல்லையா? சொன்னதே மனைவி பார்த்து சொன்னதே இல்லையா? இதே தான் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்குள்ள நான் அசைவாடனா என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஃபாதர் கூட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. ஃபாதர் கூட அந்த மனுஷன் சேரில் உட்காந்துன்னு ஃபாதர் உட்காந்துக்கின்னு சாப்பாடு இலை போட்டு ஃபாதர் எப்படிங்க அந்த மகிமை அந்த அளவு எனக்கு ஒண்ணுமே புரியல. எழுதனா கண்ணில் தண்ணி வருது நம்மளுக்குன்னா என்ன காரணம் தெரியுமா? ஆவியானவரோட அசைவாடிக்கொண்டே சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. ஆவியானோடு பேச விரும்பலோடு அவர் இருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. நான் எப்படி பேசணும் பாஸ்டர்? அவர் போதும் பொழுது விடியுது என்னை விட்டுன்னு சொல்ற அளவுக்கு பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தனித்து இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாட்டு எடுக்கும் போதே சண்டை ஆகிடும். சில வீட்டுலாம் பார்த்துங்களா, இதே பாட்டை 3 நாளாக பாட்டி நிற்கிற நீ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகினா தம்முடிய ஜபத்தை முடி. இதெல்லாம் ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க தெரியுமா? எல்லா வீட்லையும் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் என் வீட்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜபத்தை முடி என்ன பண்ணதில்லை, சொட்டது. அவர் சொல்றாரு, யாக்கோபு டேய் யாக்கோபு என்ன விட்டுடுடா, பொழுது விடியுதுடா, நான் போகணும்டா. அவன் சொல்றான், நான் எதுக்கு வந்தனோ உங்ககிட்ட பேசுறேனோ கையை தட்டி சொல்லுங்களேன். இன்னைக்கு சிலர் மேல அந்த அக்கினி போட விரும்புறாரு, சிலர் மேல மணி கணக்கா ராவா, சிலர் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குது. நான் பார்க்கிறேன் யாப்பேக்கின்ற ஆட்டங்கள்ல இரவு முழுவதும் பேசுகிற போகட்ட விடு. யாக்கோபே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசினது எப்படி, நீ எப்படி பேசன, உன்னை பேச விரும்பு. ஆமேன் சொல்லுங்களேன்.
நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அந்த மனுஷன் எதை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, எகிப்துக்கு பயப்படாம போ, இங்க பயப்படாம போ, அங்க பயப்படாம போ. எப்படியா வந்தது அவனுக்கு வார்த்தை தெரியுமா? ஆவியானவரோட பேசுகிறவன். நீங்க சொல்லுங்க, மேகம் எழும்புனா போவோம் ஆண்டவரே, மேகம் எழும்புனா நாங்க தைரியமா போவோம் ஆண்டவரே. மேகம் எழும்புலன்னா கூடாரத்தை ஒரே இடத்துல அடிச்சுப்போம். இன்னைக்கு சொல்லுங்களேன், இன்னைக்கு சிலரோட ஆவியானவர் பேசுறத, நிறைய நீ மேகம் எழும்பாம நிறைய நேரம் கர்த்தர் இல்லாம போய் ஃபெயிலியர் ஆயிட்ட பிரதர். இன்னைக்கு இவ்வளவு கடனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் நிறைய காரியத்தை ஆவியானவர் அசைவாடுதெல்லாம் உணர்த்திட்ட. இன்னைக்கு சொல்றாரு, சொல்லு, மேகம் எழும்புனா போவோம். எங்களை நடத்த மோசே இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை நடத்த ஆரோன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால் மேகம் எழும்பானால் போவோம். இல்லைனா ஆமே. நான் சொல்றேன், ஊழியத்தில் சரி, கைப்பிரீதியில் அவரை பத்தி சொல்லி நீ ஜெபம் பண்ணி அவரை கூட இருந்தா பேய் ஓடு மகளே. நான் விசுவாசமா சொல்றேன், நீ அவரை கூட கூட்டிக்கிட்டு இனிமே கைப்பிரீதி கொடுக்க போடுங்க போங்க. நான் சொல்றேன், கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன், வியாதியஸ்தனுக்கு ஜெபம் பண்ணுவேன். நீ வேணா செக் பண்ணி பாரு, நீ ஜெபம் பண்ண இடத்துல நீ சொல்றவன ரட்சிக்கப்படுவான். லேட்டானாலும் நீ சொல்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆவியான ஒரு உதவியோட ஊழியத்தை செய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கர வியாதி சுகமாகவும் மேல ஆவியானவர் அசைவாடுறாரு. பிலிப்பு ஊழியத்தில் ஆவியானவர் அசைவாடுறதுனால காந்தேகாக்கு மந்திரியா இருந்தவன் ரட்சிக்கப்பட்டான். பாருங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? சில மந்திரிமார்களை ரட்சிக்க இந்த சபையில சிலரை கர்த்தர் உருவாக்குகிறார். சிலர் மேல கர்த்தருடைய அந்த அக்கினி போடுறாரு. நான் சொல்றேன், எலும்பு பள்ளத்தாக்கு எசேக்கியேலே உன்னை கொண்டு போய் நிறுத்த போற காஞ்சு போன மனிதர்கள், ஓ நம்பிக்கை இழந்த மனிதர்கள், ஓ ரபா சந்தானா ராகாபா, ஆவியானவர் உன்னை இனிமே கொண்டு போவாரு. அவர் அசைவாடி நீ ஒரு வார்த்தை சொன்ன உயிர் அடையும். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. நான் உயிர் போற மாதிரி கர்த்தர் எதுக்கு தெரியுமா? உங்க மேல ஆவியானவர் அசைவாட போறாரு என்ற ஒரு சிலர் பார்க்கிறேன். சிலர் மேல அந்த அக்கினி போடுறாரு. உனக்குள்ள இருக்கிற வாஞ்ச என்ன தெரியுமா? பெரிய பெரிய காரியம், சும்மா சாதாரண இல்ல. என் கையை கொண்டு கர்த்தர், ஆமே அல்லேலூயா, எலும்பு பள்ளத்தாக்குல இதுவரை நான் சொல்றேன், உங்க வார்த்தைக்கு மற்றவங்க மத்தியில மரியாதை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல, உன் ஊழியத்துல நீ சொன்னா நடக்கணும் நம்புவாங்க. நீ சொன்னா உயிரடைய நம்புவாங்க. நீ சொன்னா ரட்சிக்கப்படும். நான் சொல்றேன், உன் குடும்பத்துல உன் வார்த்தைக்கு தான் இனிமே மரியாதை. நம்பி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எழும்புனா நீங்க கூட என்ன பண்ணுங்க? நான் எப்பயும் சொல்லுவேன், இந்த டம்மி ஜீரோவை ஹீரோவாக்கண்டு யார் தான்? அவர் தான். அதனால தான் அந்த பக்தன் பாடினார்ல, வில்லியம்ஸ் ஐயா, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கரங்களை தட்டி பாடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அந்த தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நான். கரங்களை தட்டி சொல்லி எல்லாத்தையும் உனக்கு ஆவியானவர் கொடுக்க போறாரு. நீ இழந்து போனதெல்லாம் கையில, ஓ சகோதரா நீ விட்டதெல்லாம் கையில, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு. நான் சொல்றேன், எலும்பு பள்ளத்தாக்குல நிறுத்துவாரு, மந்திரிக்கு முன்ன நிறுத்துவாரு. நான் கூட இருந்தா உயிர் அடையும், ரட்சிக்கப்படும்.
நான் உன்னை ரெண்டுத்த சொல்லிடுறேன். ஆவியானவர் கூட இருந்தா இதுவரை உதவிக்காக பிழைப்பதற்காக யார் யாரையோ எங்கெங்கயோ நம்பி தேடி ஓடி நீங்க அலைந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆவியானவரே உங்களுக்கு பிழைப்பதற்கான போவதற்கான வழியை காண்பிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. என்ன கவனிங்க, ஒரு சின்ன சத்தியத்தை பேசி முடிச்சிடுறேன். 5-6 ராஜாக்கள் கிட்ட போய் கெஞ்சறான் இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்துல. வழியில போகும்போது, ஐயோ உங்க ஊர் வழியா போறது ரொம்ப ஷார்ட், இந்த ஊர் வழியா கடந்து போயிடுறோம், பயிரை தொட மாட்டோம், தண்ணியை தொட மாட்டோம், ஒருவேளை எங்களுக்கு தாகம் எடுத்தா நாங்க என்ன பண்ணுவோம்? தண்ணிய என்ன இந்த சிவாஜி படத்துல உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறா, அடுத்து என்ன நடக்குமோன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. பாக பிரிவினையில பாத்துக்கிறீங்களா? பிரிப்பாங்களா பிரிக்க மாட்டாங்களா? பைபிள் பேசினுக்கிறேன். ஓக் என்கிற ராஜா, சீகோன் என்கிற ராஜாலாம் நீங்க பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? அவனெல்லாம் அடிச்சு போட்டார் பாருங்க. அவன் கேட்கறான், தண்ணி தாகம் எடுத்தா பணத்துக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம், ஆனா இந்த தேசத்தின் வழியா கொஞ்சம் போறதுக்கு அலோ பண்ணுனா அலோ பண்ண மாட்டாங்க. ஏய், என் தேசத்தின் வழியா போக கூடாது. நான் சொல்றேன், சில வாசல்களை கர்த்தரே அடைக்கிறாரு. நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். நீ யார் யாரையோ தேடி இவங்க மூலியமெல்லாம் பொழைப்பு நடக்கணும், இவங்க மூலம் வேலை நடக்கணும்னு நினைக்கிற, ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் அடைச்சி போட்டுட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் அடைச்சி போட்டாரு? ஒருவேளை இந்த 5 ராஜாக்கள் இவனுக்கு தண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா, இவன் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சு அவன் தேசத்தின் வழியா போனா, இவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல போய் நல்லா இருக்கும்போது இந்த ராஜாலாம் சொல்லுவான், இவன் பழிச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் தான். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவனெல்லாம் தடுத்துட்டு சொன்னாரே, உனக்கு கல்லில இருந்து கண்மலையில இருந்து எனக்கு தண்ணி கொடுக்க முடியும், எவன் உனக்கு வழி விட மாட்டானோ அவனுக்கு முன்ன ஒரு வழி, அவனுக்கு முன்ன செங்கடல் பழக்கம். உனக்கு நடக்கிற அற்புதத்தை உனக்கு தர மாட்டேன்னு சொன்னவன், உன்னை விட மாட்டேன்னு சொன்னவன், உன்னை வாழவே ராக்காதா. அதுக்குதான் எல்லாத்தையும் அடைச்சு போட்டேன். உன் அத்தை கொடுத்தா, மாமா கொடுத்தா, சித்தப்பா கொடுத்தா, நான் கொடுத்தேன்னு சொல்லி இருப்பாங்கல்ல. 5 ராஜா 6 ராஜா நல்ல வளமான தேசத்தின் ராஜாக்கள்லாம் அடைச்சு போட்டாரு கர்த்தரு. கடைசியில கொண்டு போய் கண்மலையிலிருந்து தண்ணி வடிய பண்ணி 12 பேர் ஊற்று நீட்பின் பேரிச்சம்பழங்களை நிறுத்தி செங்கடலை பொழகிறாரியா. ஐயா, நம்ம தேவனுடைய நடத்தலாம் உங்களுக்கு புரியாதியா? ஒரு தம்பிக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும், காசு இல்லாமல் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணாரு. ஆனால் என் கையில் கேஷே இல்லை. எடுத்தா எங்கன்னா போய் எடுக்கணும். போய் நின்று ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவங்க பாஸ்டர் இந்த காரியம் ஜெபம் பண்ணி வெளியில் வந்து காணி கொடுத்தாங்க. ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு நினச்சி வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது? அதில் கொடுக்க வேண்டிய 3000 இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்ததுலாம் உங்களுக்கு புரியாது சிஸ்டர். ஆமே, இந்த ஓகு சீகோன் ஈகோன் அவன் இவன் தண்ணி கொடுத்திருந்தா அவனை வச்சு பொழைச்சிட்டோன்னு சொல்லியிருப்பான். உனக்கு இது வரைக்கும் எந்த சொந்தக்காரன் உதவியும் இல்லாம நீ தனியா வாழறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆமே, மாமனார் கூட்ட மிக்சி கூட ஒரு நாள் எரிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மிக்சியில கூட நீ சட்னி சாப்பிடக்கூடாதுடா. நான் எப்பயும் சொல்லுவேன், தப்பா, நான் என்னைக்கு விசுவாச ஊழியன் வந்துட்டனோ இன்னைய வரைக்கும் வேற வகையில் எனக்கு கர்த்தர் வருமானம் கொடுத்ததே கிடையாது. சுவிசேஷத்தை அழிவிக்கணும், அதனாலே பிழைப்பு நிறைவா கொடுக்குறார் சிஸ்டர். நம்ம யாரை கொண்டு யார் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பார்த்தோம்னா சொல்றேன், அவர் உனக்கு பிழைப்பை கொடுத்து உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்தி உன்னை கொண்டு போய் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் சேர்க்க தான் போறார். ஆமே, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடைசியா 2 சொல்லி முடிச்சிடறேன். சிலர் மேல சில பொல்லாத பிசாசுனுடைய வல்லமைகள் கட்டி வச்சிருக்குது. அதை ஆவியானவர் தொடணும்னு சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில இருளின் வல்லமைகள், சில போராட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க தெரியுமா? ஆவியானவரே, அந்த ஒரு பலவீனத்தை தொடுங்கன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவீனத்தை நான் தொட போறது இல்ல, உன்னை தொட போறேன். உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி, கையை தட்டி சொல்லிடுங்களேன், உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை. அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க சிஸ்டர். ஒரு மகிமையான பாட்டு, காணிக்கை பாட்டு இருக்குது, புது பாட்டு. வாசிங்க. அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. அப்போது கர்த்தருடைய தீதன் அங்க வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா? இருள வச்சிருக்கிறாங்க, அங்க என்ன வந்துச்சு? ஆவியானவர் வந்தாலே வெளிச்சம் தான். சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம என் பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பாருங்க, அப்படி என்ன பிரகாசம். கவுக்காத மூஞ்ச நிமித்து. ஆமே, மெர்சி ஒன்னே கவுக்குது. ரொம்ப கிருபை உள்ள புள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா சுயத்தா கிருபை உள்ள புள்ள. சோஃபி எல்லாம் அதுங்க ஜெபம் பண்ணும்போது நான் இது மூஞ்சிங்களை பார்த்தா எப்படி இருக்குது? உன்ன குடும்பஸ்திரி மாதிரி இருக்குது. ஜபத்தில் அப்படியே சிங்க மாதிரி ஒரு ஆயா போட்டு தள்ளிட்டு வந்துச்சு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி. 4 பேர் ஆர்மி மாதிரி போச்சு. 2வது நாள் ஆயா புட்டுக்குச்சு. ரொம்ப நாளா நான் நினைச்சேன், மௌனங்களே இனிமே நம்ம வீட்டில் எதுக்கு சொல்லி ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை போட்ட.
ஐயா சில முழங்கால் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரியா. அங்க இருளா இருந்த இடத்துல தூதன் வந்து நின்று வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப கவனிக்கணும், எங்க பாருங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பாருங்களேன், 2 சங்கிலி போட்டு கட்டி. எந்த தூதன் எங்க தொட்டு இருக்கணும்? எதை முதல்ல தொட்டு இருக்கணும் தம்பி? சங்கிலியை தான் தொட்டு இருக்கணும். கரெக்ட் தானே? நம்ம போன உடனே ஒருத்தர் விடுதலையாக்க போற, எதை தொடுவ? எதை தொடுவ? ஏ கைட்ரா கைட்ரா கயிறுன்னுவோம். ஆனா அவன் எதை தொட்டான்? படி பிரதர். கையை தட்டி சொல்லுங்களேன், உன்னை கத்தர் தொட போறாரு. உன் குலக்கல்ல உன்னை கட்டி வைத்திருந்த இருளின் ஆதிக்கம், அந்தகார வல்லமை, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி சில மேல அக்கினி போடுறாரு. உன்னை கத்தருடைய ஆவியானவர் தொடரத பெற்றுக்கொள்ளு. இதை ஏதோ சாதாரண நினைச்சிடாத. உனக்குள்ள இருக்கிற சங்கிலி, உன்னை கட்டி வச்சிருக்கிற இருளின் வல்லமைகள், உன்னை பயமுறுத்துற பிசாசு, கனவுல ராத்திரில வந்து போராடுற வல்லமை இப்பொழுது 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 அது தானா விழா. உனக்கு கதவு தானா திறக்கும். இந்த வாரம் அடையாளம் என்ன தெரியுமா உனக்கு? அது விழுந்ததுக்கு அடையாளம். சில கதவுகளை கத்தர் தானா திறக்க பண்ணுவாரு. ஆமே. பவுலே சீலாவே என்னை கட்டிட்டாங்கன்னு புலம்பாத. உன் வாயை கட்டல, நல்லா தோத்திரம் பண்ணு, நல்லா தோத்திரம் பண்ணு, நல்லா துதி, நல்லா துதி, நல்லா துதி. இப்போது சங்கிலிகள் விழுந்து அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி ஒரு பாபா பாபா ஒரு கணம் லீக்கோரு சிலரை எளியா மாதிரி சோர்ந்து போய் வந்திருக்கிற சிலரை கத்தர் காண்பிக்கிறாரு. சிலர் சோர்ந்து வந்து கத்தர் காண்பிக்கிறார். முடிக்கிறேன். சிலர் சோர்ந்து வந்திருக்கிறீங்க, சிலர் சோர்ந்து வந்திருக்கிறீங்க. இங்க கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில சில காரியங்கள் உன்னை சோரவடை பண்ணி, சூரச்செடிகளை, சில யசபேலின் வார்த்தைகள் உன்னை பயமுறுத்தி, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பலப்படுத்த போறார். நீ ஓரே பெண்கிற பரலோகம் போகிற வரைக்கும் நீ பலத்துல நடக்க போற. ஆவியானவர் பலத்தை நடக்க போற. கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுது மேல. என் ஜனங்கள் அசைவாடுதலோடு நடக்கணும்னு விரும்புறாரு பிரதர். ஆவியானவர் இல்லாம எதையும் செய்யாத. அந்த இருளின் மேல அசைவாடினவர், ஒழுங்கின்மையின் மேல அசைவாடினவர். ஆகாப் தன் மனைவியின் பேச்சுக்கு தன்னை விற்று போட்டான். சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்றத சொல்றேன். எதுல கேட்கணுமோ அதுல உன் மனைவி பேச்சை கேளு பிரதர். சிஸ்டர், எதுல உன் கணவன் பேச்சு கேட்கணுமோ கேளு. ஊழியக்காரனை சோர்வடைய பண்ண அவள் கொடுத்த ஆலோசனையின்படி நடந்ததனால் அந்த ஒரு பெரிய ஊழியக்காரன் தடுமாறி படுத்து விட்டான். ஆனா ஊழியக்காரனை கர்த்தர் படுக்கவே விட மாட்டாரு. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சகோதரா, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சகோதரி, யாரோ உன்னை சோர்வடைய பண்றாங்க, யாரோ உன்னை சோர்வடைய பண்றாங்க. இன்னைக்கு ஆவியானவர் பலம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஒவ்வொரு தூதன் இறங்கி வந்து இதோ தழலில சுடப்பட்ட அப்பத்தை உன் தலையில வைக்கிறான். ஓ ஜீவ தண்ணீர் உள்ள வசனத்தை உன் தலையில வைக்கிறான். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அலங்காரமான நகரமே நீ எழுந்திரு. உன் கண்ணிமையை உன் கரு சும்மா இருக்க ஒட்டாதே. நீ தாதி ராமத்தில் எழுந்து, நான் இதோ உன்னை போர் அடிப்பதற்கு புதிதும் கூர்மை உள்ள எந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். நீ விலகிடாத. ஏதேன்ல கத்தர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற, ஏதேன்ல கத்தர் உடாவதை பார்த்துட்டு இருக்கிற, ஏதேனை விட்டு விலகிடாத. சத்துரு உன்னை விளக்குவதற்கு வெளியே கொண்டு போய் உன்னுடைய முகத்தின் வேர்வையால நீ கஷ்டப்படுவதற்கு உன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். உன் அறையை கட்டிக்கொள், உன் வழியை காவல் பண்ணு. சிதறடிக்கிற உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான். மகிமையை இழந்து போயிடுவே, என் அசைவாடுதல உணராத போயிடுவே. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். உங்க பிரசன்னம் எங்க மத்தியிலே உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட பேசிக்கிட்டே இருங்கப்பா. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எப்படி உங்களோட ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.